ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்த வருவத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலவெளியில் கூட கர்த்தருடைய வேதத்திலிருந்து நாம் சில விஷயங்களை தியானிக்கலாம். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேதவசனம் நீதிமொழிகள் எழுதின புத்தகம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நம்ம மையமாய்த்து என்ன செய்யலாம், இன்றைக்கி செய்தியை பார்க்கலாம். இன்றைக்கி செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், உண்மையுள்ள மனுஷன் என்கிற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். அந்த வசனம் என்ன சொல்லுன்னு பார்ப்போம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவானாகிறதுக்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். இந்த வார்த்தையை தான் இன்றைக்கி மையமாச்சு நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், உண்மையுள்ள மனுஷன். பொதுவாக இந்த பூமியில் உண்மை என்று சொன்னால் சத்தியம் சொல்லி சொல்லுவாங்க. உண்மை என்று சொன்னால் பார்த்திங்க அப்படின்னா நேர்மைன்னு சொல்லி சொல்லுவாங்க. பல விதங்களில் அதுக்கு பொருள் வரும். பல விதங்களில் அந்த மொழிகள் நிச்சயம் வித்தியாசப்படும். ஆனாலும் அந்த உண்மைங்கிற நிலை, உண்மை தன்மை மாறாது. இந்த பூமியில் அநேகர் என்ன செய்வாங்கன்னா, பெற்றோருக்கு உண்மையாக இருப்பாங்க, அநேகர் முதலாளிக்கு உண்மையாக இருப்பாங்க, ஆசிரியர்களுக்கு உண்மையாக இருப்பாங்க, நண்பர்களுக்கு உண்மையாக இருப்பாங்க, கணவன் மனைவிக்கு உண்மையாக இருப்பாங்க, மனைவி கணவனுக்கு உண்மையாக இருப்பாங்க. அடுத்து பெற்றோர்கள் என்ன செய்வாங்க, அவங்களுடைய பெற்றோர்களுக்கு தாய் தகப்பன் உண்மையாக இருப்பாங்க, முதியோர்களுக்கு உண்மையாக இருப்பாங்க. இன்னும் பல நிலைகளில் பல பேர் என்ன செய்வாங்கன்னா உண்மையாக இருப்பாங்க. அந்த உண்மைங்கிறது அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது, அது மாறாததாக இருக்குது. இப்படி பல நிலைகளில் பல பேருக்கு உண்மையாக இருந்தாலும் அதை காட்டிலும் உண்மையுள்ள மனுஷங்கிற தலைப்பில் நாம் பார்க்குறோம். அப்போது இதுக்கு மீறி யாருக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்கும்போது இன்னைக்கு 2 எடுத்துக்காட்டுகளை நம்ம பார்க்க போகிறோம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். இந்த பூமியில் மனுஷனுக்கு உண்மையாக இருக்கும்போது சில நன்மைகள் பெற்றுக்கொள்கிறாங்க, வருது. அது இந்த பூமியோட மறைஞ்சிடும். ஆனால் அதையும் தாண்டி உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த உண்மை யாருக்குன்னு பார்க்கும்போது தேவனுக்கு உண்மையாக இருக்கக்கூடிய அந்த நிலையை குறிக்கிறது. மனுஷிக்கு உண்மையாக இருக்கலாம், மனுஷனுக்கு உண்மையாக இருக்கலாம், பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் இருக்கலாம், பிள்ளைகளுக்கு பெற்றோர் இருக்கலாம், முதலாளிக்கு வேலைக்காரங்க இருக்கலாம், ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் இருக்கலாம், மாணவர்களுக்கு ஆசிரியர் கூட இருக்கலாம். அது பிரச்சனை இல்லை. ஆனால் அதை விட உண்மையான காரியம் என்னென்னு சொன்னால், வானத்தையும் பூமியும் படைத்த இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையாக இருக்கக்கூடிய அனுபவம். அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாம் அவருக்கு உண்மையாக இருக்கிறோமா? அவர் உண்மையாக இருக்கிறார், நாம் உண்மையாக இருக்கிறோமா? நம்ம பேச்சில், செயலில், எல்லா வகையிலும் உண்மையை வெளிப்படுத்துகிறோமா? உண்மையாக வாழ்கிறோமா? உண்மையாக நேசிக்கிறோமா? அவர் உண்மையாக பின்பற்றுகிறோமா? அவர் வார்த்தைப்படி உண்மையாக நடக்கிறோமா? உண்மையாய் சத்தத்துக்கு செவி கொடுக்குறோமா? உண்மையாய் கீழ்ப்படுகிறோமா? உண்மையாய் சித்தத்தை செய்ய முன் வருகிறோமான்னு சொல்லி பல விதங்களை நம்ம என்ன செய்யணும், ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். அப்போது உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் அப்படின்னா, பூமிக்குரிய ஆசீர்வாதம் மட்டும் சொல்லலை, அது ஆவிக்குரிய காரியத்தை என்ன செய்யுது, உள்ளடக்கியிருக்கிறது. தேவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். முதலாவதாக தேவனுக்கு உண்மையாக இருந்தால் அவங்க என்ன செய்வாங்க, மிகப்பெரிய நிலையை அடைவாங்க. இந்த உண்மை என்கிற அந்த நிலையை பார்க்கும்போது மோசையை பார்க்கலாம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையாக இருந்தான். தேவனுடைய வீடு என்று சொன்னால் தேவனுடைய காரியம், அதில் உண்மையாக இருந்தான். இன்றைக்கி நாம் இருக்கிறோமா, ஒரு ஊழியத்தில் இருக்கிறோமா, ஆவிக்குரிய காரியத்தில் இருக்கிறோமா, அல்லது கர்த்தருடைய பணியில் இருக்கிறோமா, கர்த்தருடைய காரியத்தில் இருக்கிறோமாங்கிறத யோசித்து பார்க்க என்ன செய்யணும், முன்வர வேண்டும். உண்மை என்கிற காரியம் கொஞ்ச நாளைக்கு உண்மையாக இருக்கிறது, பிறகு பொய்யா இருக்கிறது, அப்படி இல்லை, எனி டைம் உண்மையாக இருக்க வேண்டும். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையாக இருந்தான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு மோசே எங்கும் உண்மையிலோட இருந்தான்னா அவன் நிலைமை எப்படி? 60 லட்சத்துக்கும் மேற்பட்ட லட்சக்கணக்கான ஜனங்கள் மத்தியில் ஒரு குழப்பமான சூழ்நிலையில், போராட்டத்தின் நடுவிலேயும் தேவனுக்கு அவன் உண்மையாக இருக்கிறான். இன்றைக்கி நாம் உண்மையாக இருக்க முடியல. என்ன சொல்கிறோம், அவங்க பிரச்சனை பண்ணுறாங்க, அதனால் முடியல, இதனால் சூழ்நிலை சரியில்லை, முடியலன்னு சொல்லி சாக்கு போக்கு சொல்லுகிறோம், காரணம் காட்டிக்கிறோம். ஆனால் மோசே வாழ்க்கையில் லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் கஷ்டங்கள் பட்டாலும் தேவனுடைய விஷயத்தில் அவன் உண்மையாக இருக்கிறான். அப்போது நாம் உண்மையாக இருக்கிறோமா யோசித்து பார்க்கணும். காரணம் சொல்லாமல் தேவனுக்கு மோசை போல செய்யணும், உண்மையாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் யாருக்கு இருக்க வேண்டும்னா, நமக்கு நாமே உண்மையாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தி விடக்கூடாது.
உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தணும் என்ன லாபமா என்று கேட்டாங்க. நாம் நமக்கு உண்மையாக இருக்கணும். நாம் என்ன செய்யணும்? நமக்கு உண்மையாக இருக்கணும். நம்ம ஆத்மாவை கெடுத்துடக்கூடாது. நம்ம ஆத்மாவை நஷ்டப்படுத்தி விடக்கூடாது. எந்த வகையிலையும் நம்ம ஆத்மாவுக்கு விரோதமாக நாம் செயல்பட்டு விடக்கூடாது. அப்போது தேவனுக்கு உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு காரியம் ஒன்று வேறு, நமக்கு நாமே உண்மையாக இருக்கக்கூடியது வேறு. அப்போ அதை அத்தனையும் செயல்படுத்துகிறவர் யாருன்னா தேவனாகி கர்த்தர் தான். ஆகவே இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் ஒவ்வொரு பாலிவ பிள்ளைகளும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால், உண்மையாக இருக்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். தேவனுக்கு நாம் உண்மையாக இருக்க பழக வேண்டும். இரண்டாவதாக நமக்கு நாம் உண்மையாக இருக்க பழக வேண்டும். நீ மற்றவங்களுக்கு உண்மையாக இருக்கணும்னு சொல்லி செயல்படுறோம், அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் வானத்தின் படைத்த இயேசு கிறிஸ்துவுக்கு முதலாக உண்மையாக இருக்க பழக வேண்டும். இரண்டாவதாக நாம் நமக்கு நாமே உண்மையாக இருக்க முன்வர வேண்டும். நமக்கு நாமே உண்மையாக இருக்கணும். எப்படி? நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கரெக்டாக செய்கிறது, நம்ம ஆத்மாவை ஆண்டவர் எப்படி கொண்டு பண்ணிக்கிறோ அதை கரெக்டாக கீழ்ப்படிஞ்சு பண்ணுறது. இப்படிப்பட்டதில் நம்ம கவனம் செலுத்தி கரெக்டாக தேவ காரியங்கள் இருக்கும் பொழுது நாம் நமக்கு உண்மையாக இருக்கிறவங்க தான் அர்த்தம். ஆகவே இந்த செய்திக்கு உங்களை ஒப்பு கொடுத்து தொடர்ந்து உண்மையில் மனுஷன் பரிபூர்ணமாக ஆசீர்வாதங்களை பெறுவான்னு சொன்ன வார்த்தையின்படி நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த உண்மைக்கு நிறைய ஒப்பு கொடுத்து வாழ்க்கையிலே உண்மையானவராகிய தேவனை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி எங்கும் நிறைந்தவருடைய உங்களை வாழ்த்துகிறது. ஆமேன்.